இஜனனமானது ஒவ்வொருவர் இல்லத்திலும் சிவ சக்தி சொரூபத்தில் திருமண கோலமாய் ஆனந்தமாய் அனைவருக்கும் எப்பொழுதுமே இன்பம் பயக்கும் விதமாய் ஒவ்வொரு நொடிபொழுதும் எவ்வித கலக்கமுமின்றி நமது இல்வாழ்வின் கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு பிறகு வாழை சித்தரின் திருவடியை, அகத்திய பெருமானின் திருவடியை நாம் சிந்தையிலே பிடித்திருந்த பொழுதும் இயல்பிலே பிடிக்கும் தருணத்தை நோக்கிய பயணத்தை எளிதாக தொடர அனைத்து வித சகல சௌபாகிய நன்மைகளையெல்லாம் இன்று சிவபெருமான் சக்தி தேவியுடனும் நாராயணனுடனும் அவரின் கடைக்கண் பார்வை மூலம் அனைவருக்கும் கிடைத்த அத்தருணம் நெகிழ்ந்தேன் விஸ்வாமித்திரன். இதை போன்ற திருமண கோலத்தை இதற்கு முன் நான் காணவில்லை. இதற்கு முன் நான் கண்ட கோலம் இதுவல்ல. இது ஒரு வேற்று மாற்று நிலையை, இறையை மாற்றிய நிலை, நான் காணா நிலை, அகத்திய பெருமான் மட்டுமே உணர்ந்த நிலை, வாழை சித்தர் மட்டுமே உணர்ந்த நிலை. இன்று நாம் கண்டு கொண்டிருக்கும் இந்நிலையில் என்னவெல்லாம் அர்த்தங்களும் பொருளும் இருக்கிறது என்பதை இப்பொழுது நான் உரைத்து கொண்டே போனால் நேரம் காணாது. அதனால் விழாநாயகனாக இன்று நம்மையெல்லாம் தனது ஒரு சிறு பார்வையாலே பிரபஞ்சத்தை, இயக்கத்தை நமது நெஞ்சிலே நிலைநிறுத்திய எனது அன்னையும் அப்பனையும் ஒரு முறை இரு கரம் தூக்கி வணங்கி அனைவருக்கும் அருளானது வாழை சித்தர் மூலம் பகிரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இருப்பினும் இவ்வருளானது என்றும் நிலையாக, நாம் நிலை தடுமாறிய பொழுதும் நமக்கு நிலையாக பெற வேண்டும் என்று விஸ்வாமித்திரன் இத்தருணத்திலே சிவபெருமானிடம் ஒரு வரமாக வைத்து அதை ஐயன் அருள்வார் என்ற நிலையிலே இந்நிகழ்ச்சியின் நிரலாக, உரையாக சிவபெருமான் நம்மிடையே ஒரு 4 வார்த்தைகள் நமக்காக அருள்வார். சக்தி தேவியுடன் ஒன்றுறக் கலந்து அர்த்தநாரி கோலமாக நின்ற சிவபெருமான் நாராயணன் அருகில் அமர்ந்து அருள்வார் என்ற நிலையில் இப்பொழுது அவரின் இடத்தில் அவரின் அடி பாதத்தை தொட்டு வணங்கி, உம்மை கண்டு மகிழ்ந்தோம், ஒவ்வொருவரும் உயிரால் கலந்தோம், என் நொடியும் நீர் இல்லாமல், உமது நினைப்பில்லாமல் நாங்கள் யாரும் இல்லை, ஏதும் இல்லை என்பதை மனதிலே நிறுத்தி அவரை வணங்கி மகிழ்கிறேன். விஸ்வாமித்திரன். ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. கேபிள் உள்ளதை கொடுங்க. ஓம் அகதீஷாய நமக, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமச்சிவாய. சிவாய மகா நிலை கொண்ட பேராற்றல்களாக வளம் வரும் பஞ்சபூதங்களின் ஒரு நிலையாம் பார் உலகிற்கெல்லாம் தன் பணி ஆற்றிடும், அருள் வெப்ப நிலை கொடுத்திடும், ஆதவனவன் சோர்ந்தாலும் சோர்வடைந்தாலும், ஆதவனவன் சோர்வடைந்தாலும் ஆதவன் நிலைக்குள் இருந்து அயராது அருள் ஞான பணியாற்றும் பிரபஞ்ச மகா சபைக்கு சிவம் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஆழ்வது சிவம். சபையில் ஆழ்வது சிவம், சபையை ஆழ்வது சிவம். சபையில் ஆழ்வது சிவம்,
சபையை ஆள்வது சிவம். அந்நிலையை சிவம் என்னும் நிலையை பெறுகின்ற பேராற்றல்களை தன்னகம் கொண்டிருக்கும் சிவசபையினுடைய ஒரு அங்கநிலை கொண்ட மானிடனாக, சபையினுடைய ஓர் அங்கமாக, சபை என்னும் நிலை பெறா வேலைதனில் இகலோகமதிலே ஒரு மானிட அங்கமாக வளம் வந்தவன், வளம் வர பெற்றவன், வளம் வர செய்தவன், அவனுக்கு இணையாக வளம் வந்த எம் ஆற்றலை பெற்றவனை நாடி அலைந்தவன் மானிட நிலைகளில் இருந்து உயர்நிலையாய் சிவம் என்னும் நிலை பெற்றவன் ஆள்கின்ற சபைதனிலே யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் சித்தனே. ஓம் நமச்சிவாய சிவாய நமக. சபையில் ஆள்வது சிவம், சபையை ஆள்வது சிவம். அவன் சிவமில்லை என்று ஏற்போர், அவன் சிவமில்லை என்று ஏற்போர் என்று கூறுகின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அந்நிலையாய் அமர்ந்து, அந்நிலையாய் அமர்ந்து சிவத்தை பெற்றவன் யாம் கூற மறுத்த அந்நிலையாய் அமர்ந்து பல்வேறு அந்நிலைகளுக்கு ஞான உயிரோட்டம் கொடுத்த சிவம் அருகே யாம் சிவம் வந்தமர்ந்தோ. ஓம் நமசிவாய என்று கூறுகின்ற அருள் வல்லமைதனை, அருள் வாழ்த்து உரைக்க கூடிய வல்லமைதனை என் அகம் கொண்டு, என் அகம் கொண்டு அவன் அகத்திற்குள் என் அகம் கண்டு, என் அகம் எனில் இது எவ்வகமோ அவ்வகம் என்று உரைக்கின்றோம் யாம். என் அகம் கொண்டு அவன் அகத்திற்குள் எம் அகம் கண்டு, அகம் கொண்டோருக்குள் அகமாய் அகத்தியமாய் அமர்ந்தவன் அருகே யாம் சிவம் வந்து அமர்ந்தோ. ஓம் நமசிவாய. எவ்விழா கோலம், என் விழா கோலம், எங்குமில்லா விழா கோலம், ஏற்றம் கொண்ட இகலோக விழா கோலம் என்னும் இயல்பு நிலை விழா கோலம் அதை கண்ட சபையாய், இது இயல்பு நிலை அல்ல, சிவகூரை தலத்தின் வெளியே இயல்பு நிலை நிகழ்த்தேறிக் கொண்டிருக்கின்றது. சிவகூரை தலத்திற்குள்ளே சூட்சம நிலை நிகழ்த்தேறிக் கொண்டிருக்கின்றது என்று உரைக்க வந்தோம் சிவம். ஓம் நமசிவாய. காண்போர் கண்டோர், சிவத்தை காண்போர் சிவத்தை கண்டோர் என்னும் இரு நிலையில் அமர்ந்த சிவகூரை தலமாக யாம் காண்கின்றோம் சிவம். ஓம் நமசிவாய. சிவத்தை காண்போர் சிவத்தை கண்டோர் இந்நிலையில் என் நிலை எவரவர் என்று அவரவர்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று கூற வந்தோம். ஓம் நமசிவாய. உரையாடுபவன், உள்ளுக்குள் இருந்து உரையாடுபவன், இறைக்கு இறை கொடுத்து இறையோடு உரையாடுபவன், இறையோடு அமர்ந்துரையாடி ஆழ்நிலை கடலாடி அற்புத திருப்பார் கடலுக்குள் ஏற்றம் பெற்ற தவம் கண்டவரோடு சிவம் வந்தமர்ந்தோம். ஓம் நமசிவாய என்று கூற எத்தனித்த வேலைகளில் ஆர்ப்பரித்து வளைத்து நின்ற சுற்றி நின்ற சிவதேவராஜபூத கணங்கள் எல்லாம் எம்கரம் கொடுத்தான் சத்திய நாராயணன், எம்கரம் கொடுத்த மாங்கல்ய நிலைதனை பெறுகின்ற பொழுது, அம்மாங்கல்ய நிலைதனை பெறுகின்ற பொழுது தர்மயுகம் கைமாறுகின்றது என்று கூறுகின்றோம் சிவம். ஓம் நமசிவாய. தர்ம யுகமானது கைமாறுகின்றது. எங்கிருந்து எங்கு கை மாறுகின்றது?
அவன் கரமதிலிருந்து கிடைத்த மாங்கல்யம், அவன் இணை கொண்ட உறவாளியை மணந்த வேலை இயக்கம் இயங்க பெற்றது என்று உரைக்கின்றோம். சிவம். ஓம் நம சிவாய. இயக்கம் இயங்க பெற்றது. இயக்கத்தை கண்டோரது சரீரம் இயங்கியது என்று கூறுகின்றோம். ஓம் நம சிவாய. கண்டார்கள் கண்டார்கள் சிவத்தை, உணர்ந்தார்கள் சிவமாய் என்று கூறுகின்றோம். ஓம் நம சிவாய. கண்டார்கள் சிவத்தை, உணர்ந்தார்கள் சிவமாய் என்று கூறுகின்றோம். ஓம் நம சிவாய. ஒரு வினா தொடுக்கின்ற பொழுது அவ்வினாவிற்குள் இருக்கும் விடை எவரால் பகிர முடியும், எவர் மூலமாக பெற முடியும் என்கின்ற நிலையோடு வினாவோடு சுற்றி வருகின்ற இகலோகமதிலே விடையாக வலம் வரும் ஒரு மானிடனை சிவமாக மாற்றி வந்தமர்ந்தோம். சிவம். ஓம் நம சிவாய என்று கூற வந்த வேலைதனிலே ஆர்ப்பரித்து நிற்கின்ற சிவதேவ ராஜபூத கணங்கள் எல்லாம் எமை தடுத்தாட்கொண்டு நிற்கின்ற வேளைதனிலே பாதை அமைத்தான், ஒரு படை அமைத்தான், ஒரு தளம் அமைத்தான், ஒரு தடம் அமைத்தான், அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. எங்கிருந்து யாரை எவ்வாற்றல் தடுப்பது? சிவம் ஆணையிடுகின்ற பொழுது சிவகணங்கள் குறுக்கே நின்று எங்கு செல்கின்றீர்கள், எத்தகைய நிலைக்காக செல்கின்றீர்கள், உடன் வருகின்ற பணிதனை கூட உரைக்காது செல்கின்றீர்களே என்று சிவத்தை விளவிய பொழுது எம் பணி ஆற்ற செல்கின்ற எம்மை தடுப்பதற்கு எம் கணங்களுக்கு இன்றொரு நாள் பணி இல்லை என்று விளக்கி வந்து அமர்ந்தோம். சிவம். ஓம் நம சிவாய. சூட்சமம் புரிகின்றதா, அதியாதி அவதார சூட்சமம் தெரிகின்றதா என்று விளவுகின்றோம். சிவம். ஓம் நம சிவாய. எங்கு உரையாடுவான் சிவம், எது கொண்டு உரையாடுவான் சிவம், என் நிலை கொண்டு உரையாடுவான் சிவம் என்று தொடுக்கின்ற வினாக்களுக்குள் சிவம் எங்கு இருக்கின்றான் என்னும் வினாவை அகத்தியன் தொடுக்கின்றான் மறுவினாவாக என்று உரைக்கின்றோம். சிவம். ஓம் நம சிவாய. சிவத்தை காட்டுங்கள், அவனை உரையாடச் செய்கின்றோம் என்று உரைக்கின்றான் அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. சிவம் எங்கு இருக்கின்றான் என்று காட்டுங்கள், அவனை உரையாடச் செய்கின்றோம் என்று கூறுகின்றான் அகத்தியன். இயலுமோ இகலோகமதில் சிவத்தை காட்ட இயலுமோ, எவராலும் இயலுமோ என்று விளவுகின்றோம். சிவம் சித்தனே. ஓம் நம சிவாய. இயலுமா இயலாதா என்பதன் விடை அவரவர்களுக்குள் புதைத்திருக்கின்றது என்று கூறுகின்றோம். சிவம். ஓம் நம சிவாய. அவ்விடையாய் வளம் வருபவன் சிவமாய், விடையாய் வளம் வருபவன் சிவமாய் மாறி நிற்கையில் அவனை சிவமாக ஏற்றுக்கொண்டவன் சரீரம் அதிலே சிவமாய் வந்து அமர்கின்றோம். ஓம் நம சிவாய. ஏற்றுக்கொண்டவன் சரீரம் அதிலே சிவமாய் அமர்கின்றோம். யாம். ஓம் நம சிவாய. அமர்ந்தோம் யாம். அமர்ந்திருக்கின்றோம் யாம். ஓம் நம சிவாய. ஆட்கொண்டு அமர்ந்திருக்கின்றோம். ஆதிரை சூட்சமநூல் என்னும் நிலை கொண்ட பேராற்றல் கொண்டு ஆட்கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் யாம். ஓம் நம சிவாய. இப்பேராற்றல் எங்கிருந்து கிளம்புகின்றது, எவரிடமிருந்து பெறப்படுகின்றது? ஒரு நிலை இருநிலை அல்ல, ஐவகை பேராற்றல் கொண்ட நிலைகளை ஒரு நிலையாய் அடக்க துணிபவன், அடக்க தெரிந்தவன் சிவம் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் நம சிவாய. யாம் தான் நீ என்று உரைக்கின்ற அருள்ஞான சபைதனை எங்காவது கண்டதுண்டோ மானிடர்களே விளவுகின்றோம். சிவம். யாமே சபை, யாமே அனைத்தும், யாமே அத்துணை நிலைகளும் என்று கூறுகின்ற அந்நிலைக்குள், அத்தகைய இகலோக நிலைக்குள் அனைத்தும் நீங்கள்தான் என்று கூறுகின்ற ஆர்ப்பரிக்கும் அற்புத கணங்களோடு அமர்ந்திருந்த பொழுதும், 14 லோகங்களை ஆள்கின்ற ஆற்றல் பெற்ற பொழுதும் அனைத்தும் நீயே என்று கூறுகின்ற சரணாகதிக்குள் வந்து அமர்ந்தோம். சிவம். ஓம் நம சிவாய. அமர்ந்த சிவம், அவ்வாறு அமர்ந்த சிவம் சிவனே என்றிருக்கின்ற அந்நிலைதனை கொடுத்த சபைதனிலே யாம் மனவிலா கோலம் கண்டமர்ந்தோம். ஓம் நம சிவாய. என் விழா கோலம் அது, எங்குமில்லா இகலோக விழா கோலம் அது. கண்ட சபையாய்
எமை கொண்ட சபையாய், எமை கொண்டவனை பெற்ற சபையாய், எமை கொண்டவனை பெற்றவனை கற்ற சபையாய் இருக்கும் சபைதனிலே யாம் வந்தமர்ந்தோ. ஓம் நமச்சிவாய. ஏற்றமிகு உயர்நிலை அற்புத உயர் மகா பெருநிலைதனை உலகிற்கு பறைசாற்றுகின்ற அற்புத சிவப்பணி எவ்வாறு நடைபெற வேண்டும்? ஆலயம் எழுப்புவதிலா சிவப்பணி நடைபெற வேண்டும். ஆலயம் எழுப்புகின்ற நிலைதனிலா சிவப்பணி நடைபெற வேண்டும். ஆலயம் ஆலயமாக ஏறி இறங்குவதிலா சிவப்பணி நடைபெற வேண்டும். அல்ல, ஆலயமாக மாற வேண்டும். அதுவே சிவப்பணி என்று கூறுகின்றோம். சிவம். ஓம் நமச்சிவாய. உனக்குள் ஆலயம் எழுப்பிப்பார், அவ் ஆலயத்திற்குள் அமரவை சிவத்தை என்று கூறுகின்றோம். யாம் ஓம் நமச்சிவாய. அமர்வோம், அமைக்கின்ற ஆலயத்திற்குள் அமர்வோம். உன் ஆழ்நிலை அடிமனத்திற்குள் 11,000 யுகம் கண்ட பேராற்றலை தவம் இருக்கவை சிவமாய் தவம் இருப்போம் உள்ளுக்குள் என்று கூறுகின்றோம். ஓம் நமச்சிவாய. ஜீவ ஏடுகளினுடைய நிலைகளை பற்றியவன், ஜீவ ஏடுகளின் நிலைகளை பற்றியவனை பற்றியவன். அவ்வாறு அவனை பற்றி இகலோக பற்றுகளை வேறு அறுத்தவனுக்குள் வேறு ஊன்றி வந்து அமர்ந்தோம். சிவம். ஓம் நமச்சிவாய. ஆல விருட்சமாக, அரச விருட்சமாக, இருநிலையும் ஒரு நிலை கொண்ட பேராற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்த விருட்சமாக விரிந்து கிடக்கின்ற சிவகூரை தளமதிலே கிளைகளாக, இலைகளாக, மலர்களாக, காய்களாக, கனிகளாக பூத்து குலுங்கும் அற்புதமான எம் சீடர்களே, உங்கள் விதைகள் எல்லாம் நாளை தர்மயுக விதைகள் என்று கூறுகின்றோம். சிவம். ஓம் நமச்சிவாய. அற்புத ஞான வித்துக்களின் நடுவே சிவமகா வாழை சித்தன் என்னும் தொழில், சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவத்தொழில் காண்கின்றவனை யாம் தளபதியாக நிற்க வைத்து அவனுடைய சேவகர்களாக அனைத்து சீடர்களையும் வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற அகத்தியன் சபைதனிலே விஸ்வாமித்திரன் நிகழ்த்திய நிகழ்வோடு வந்து அமர்ந்தோம். சிவம். ஓம் நமச்சிவாய. எங்கடா கூற இயலும், எங்கடா உரைக்க இயலும், எங்கு சிவம் இருக்கின்றார் என்று கூற இயலுமோ அங்குதான் வந்துரைப்போம் சிவம் என்று உரைக்கின்றோம். யாம் ஓம் நமச்சிவாய. உள்ளூர உயர்நிலை கொண்டு ஏற்றமிகு உயர் பெருமகா நிலை கொண்டு தவம் கண்டவனுக்குள் சிவம் வந்து நிச்சயமாய் அமரும் என்பதற்கு சிவசபை ஒரு சான்று என்று கூறுகின்றோம். ஓம் நமச்சிவாய. ஒரு மானிடனை இறையாக காண முடியுமோ? ஒரு மானிடனை இறையாக காண முடியும் என்கின்ற நிலை கொண்டவன் சிவமாக மாறுகின்றான் என்று கூறுகின்றோம். சிவம். ஓம் நமச்சிவாய. ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அது இரண்டாகவில்லை, ஒன்றாகின்றது என்று கூறுகின்றோம். சிவம். ஓம் நமசிவாய. சித்தனும் சீடர்களும் ஒன்றாக வலம் வருகின்ற பொழுது அவ்வொன்று என்பது ஒன்றுமில்லா நிலை கொண்ட பூஜ்யமாய் பூஜ்யத்திற்குள் எமை காண்கின்ற சிவகூரை ராஜ்யத்தில் சிவமாய் வந்து அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய. அற்புத நிலை கொண்ட எம் மனவிழா கோலத்தினை நிகழ்த்திய எம் மைத்துனனுடைய அற்புதமான இறைநிலை கொண்ட பேராற்றல் ஐஸ்வர்ய நிலையாய் அமர்ந்தவளோடு இணைநிலை கொண்டவன் தாரை வார்த்திட்ட மாங்கல்ய நிலைதனை கைகளில் எடுத்த பொழுது மகிழ்வடைகின்றோம். அகத்தியன் என்னும் பேராற்றல் இருமணவிழா கோலத்தை கண்டுவிட்டான். சிவம் உரைக்கின்றோம். யாம் ஆம், ஒரு கைலாயத்தில் அவன் காணவில்லை, தென்பொதியை சென்றான். மறு கைலாயத்தில் நிகழ்த்தி காட்டி அவன் அருகில் அமர்ந்து அவனாக இவனாக சிவனாக அமர்ந்திருக்கின்றான் என்று கூறுகின்றோம். சிவம். ஓம் நமசிவாய. அத்தகைய பேராற்றல் கொண்ட அற்புத தலம்தனிலே இந்நிகழ்வினை நிகழ்த்தியவர்கள் யார்? இந்நிகழ்வினை நிகழ்த்தியவர்கள் யார்? எவரெல்லாம் நிகழ்த்தினார்கள்? நிகழ்வின் நாயகர்களாக தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்திருந்தார்கள். நிகழ்வினை நிகழ்த்தியவர்கள் சிவ சபையினுடைய சீடர்கள் என்று கூறுகின்றோம். சிவம். ஓம் நமசிவாய. இந்நிகழ்வை நிகழ்த்தியவர்கள் சரணாகதி என்னும் நிலைக்குள்ளிருந்து சீடர்கள் நிகழ்த்துகின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் நமசிவாய. ஒரு தலைநிலை கொள்கையை
தனக்குள் வைத்திருக்கின்ற ஒருவனுடைய கொள்கை என்னும் நிலைதனை அவன் கோள்களுக்குள் இருக்கும் அற்புதமான சூட்சமங்களை அறிந்து உங்கள் கொள்கைகளை மாற்றி வைக்கின்ற அற்புத ஆற்றல் பெற்றவனோடு வலம் வருகின்ற சீடர்களே, உங்கள் கைகளில் கோள்கள் தவழ்கின்றன என்று கூறுகின்றோம். ஓம் நமச்சிவாய. உங்கள் கோள்களை நீங்கள் இயக்குகின்ற ஆற்றலை பெறுகின்ற நிலை வரை சித்தன் ஓய்வதில்லை என்று கூறுகின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அந்நிலை நடந்தேறி வருகின்றது. அவனவன் கூறும் வினாக்களுக்குள் விடை உள்ளுக்குள் பகிரப்படுகின்றது. எவரால்? அவரவர்களுக்குள் இருக்கும் சிவத்தால் என்று கூறுகின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அச்சிவத்தை அடையாளம் காண வைக்கின்றவன் எவன்? அடையாளம் காணச் செய்கின்றவன் எவன்? தன் அடையாளங்களை மறந்தவன் தான் அடையாளத்தை உருவாக்க முடியும் என்று கூறுகின்றோம். ஓம் நமச்சிவாய. தன் நிகழ்வு நிலை அடையாளம், தன் இகலோக அடையாளம், தன் இன்ப அடையாளம், தன் நிகழ்வு நிலையிலே அவன் அனுபவிக்கின்ற அத்துணை நிலை கொண்ட அடையாளங்களை மறந்தவனால் தான் சிவத்தை அடையாளம் காட்ட முடியும் என்று கூறுகின்றோம். ஓம் நமச்சிவாய. அந்நிலைதனை அடையாளம் காட்டியவன் சபைதனிலே அடையாளமாக வந்தமர்ந்திருக்கின்றோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அகத்திய அடையாளம் கொண்டவன், சித்த அடையாளம் கொண்டவன், 11 சித்த அடையாளம் வென்றவன், அத்துணை நிலைகளையும் வென்றவனுக்குள் யாம் சிவமாய் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. அச்சிவத்தை அடையாளம் காண்கின்ற ஒவ்வொருவனுக்குள்ளும் யாம் சிவமாய் அகத்தியமாய் அமர்வோம் என்று சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. ஆதிரை சுற்றம நூலாய் வளம் வருகின்ற எம் சபையே, சபையின் ஆற்றலே, ஆற்றலின் பிறப்பிடமே, அருள்ஞான பீடத்தின் இருப்பிடமே, இருப்பிடத்தின் தலைநிலை கொள்கைதனை தன் சிரசில் ஏற்றி வலம் வரும் பதாகை தாங்கியவன், பதாகையை துறந்து நிற்கின்ற அற்புத சபைதனை வாழ்த்தி, சித்தனை வாழ்த்தி, சிவ சீடர்களை வாழ்த்தி, எம் சித்தர்களை வாழ்த்தி, விஸ்வமித்ரன் என்னும் அருள்நிலை கொண்ட ஏற்றம் கொண்ட எம் சித்த குழந்தையை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்றோம் சிவம் அகத்தியனாய் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய நமோ நாராயணாய. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி, அகத்தியமே ஆனந்தம், அகத்தியமே இன்பம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.